வாழ்க வளமுடன். இப்பொழுது வழக்கத்தில் நாம் கேள்விப்படுகின்ற முதுமொழிகள், பயன்மொழிகள், பழமொழிகள் இவற்றை சிந்திக்க இருக்கின்றோம். "ஆரில்லா ஊருக்கு அழகு பாழ்." இதற்கு மேலடியா மே மே மேலோட்டமான பொருளை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊருக்கு ஆறு இருந்தா அழகு. ஆறு இல்லன்னா அழகு இல்ல. பாழ் என்னன்னா அழகு இல்லன்னு அர்த்தம். அப்போ ஆறு இல்லாத ஊரு எதுவுமே அழகு இல்லையா அப்படின்னா, அது ஒரு தவறான விளக்கமாயிடும். ஆறு இருந்தா ஊருக்கு அழகு தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஆர் அப்டின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆறு அப்படின்றது வல்லின ரு. அதாவது தாக்கு பக்கத்துல வர வல்லின ரு. அந்த ரு பெரிய ரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசு, சின்னதுன்னுவாங்க. அந்த மாரி. அதாவது வல்லின ரு. ஆறு அப்படின்னா, நாம வழக்கமா இப்ப நல்லா நீரோட்டம் போயிட்டே இருக்குது ஆறு. அந்த ஆறு இருந்து போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த ஊர்ல நல்ல வளம் கொழிக்கும். அதுல அழகு இருக்கும். அழகுன்ற இந்த இந்த பொருள் என்ன அப்டின்னா, வளமை. கண்ணுக்கும் அழகாக, புல் வளமும் பெருகி நல்லா அழகா இருக்கும். அது ஒரு அர்த்தம். அந்த ஆறு சின்ன அதாவது இடையன ரகரம் போட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஆர். ஆர் அப்டின்னா என்னன்னா, மேன்மை பொருந்தியன்னு அர்த்தம். ஆர் இல்லன்னா மேன்மை பொருந்தியவர்கள், அறிவர்கள், சிந்தித்து செயலாற்றுபவர்கள், அறவாணர்கள், இவர்கள் இல்லா ஊருக்கு அழகு பாழ். அப்போ நாம எந்த ஊர்ல இருக்கிறோமோ, அந்த ஊர்ல நாம் இப்ப இந்த சொன்ன இந்த ஆறுன்னா என்ன விளக்கம்ன்னா, அறிவு நிறைந்தவர், அறிவோடு செயல்படுறவங்க, ஆற்றல் வாய்ந்தவர்கள், அறத்தில் சிறந்தவர்கள், நன்னெறியில் இருப்பவர்கள், உயர்ந்த எல்லோருக்கும் நல்லதே நினைத்து, நல்லதே சொல்லி, நல்லது செய்யக்கூடிய வகையில நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளும்போது, மற்றவர்களுக்கு இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போதனை செய்யாமல், நம்ம வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் தெரிந்து கொள்கிற அளவுல நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால், எடுத்துக்காட்டாக நம்ம செயல்கள் மூலமா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம வாயில சொன்ன பிறகு சொல்லி அவங்கள மாத்த வைக்கிறது நம்ம நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்வே அவளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஆர் ஆர்வலர்கள் இல்லாத ஊர் அழகு பாழ் அப்படின்னு. அப்ப நாம அதன் மூலமா என்ன நினைச்சுக்கிறோம்? என்ன எடுத்துக்கணும்னா, நாம் அந்த மேன்மையான குணங்களை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாம இருக்கிற ஊருக்கு அழகாக இருக்கும். அப்போ ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்ன்றது அப்படி எடுத்துக்கிறோம். அதே மாரி கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்ப கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்னா, நம்ம பிறந்துட்டோம் கோயில் இல்லாத ஒரு ஊர்ல. அப்ப அது பிறந்தது நம்ம பாவமா? பிறந்தது நம்ம தப்பா? அப்ப பிறந்துட்டோம் இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப கோயில் அப்டின்னா என்னன்னா, கோயில் என்பது நாம புறத்தில் பார்க்கிறது இது ஒரு கோயில். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த கோன்னா என்னன்னா, மீண்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அறிவுன்னு அர்த்தம். அரசன் ஒரு அர்த்தம், இறைவன் ஒரு அர்த்தம். கோயில் அப்டின்னா, அரசன் வாழும் இருக்கிற இடம் அரண்மனை. கோயில் அறிவு அதாவது இறைவன் இருக்கும் இடம். இறைவன் இருக்கும் இடம் கோயில் அப்டின்றது. அப்ப மத்த இடத்துல இல்லையா அப்டின்னா, அப்ப அந்த அந்த பழமொழி அங்க விளக்கம் மாறுது. ஏன்னா கோயில் எங்கும் இருப்பவர் தான் இறைவன். இறைவனுக்கு பேர் தான் எங்கும் நிறைந்திருப்பதால் தான் அவருக்கு இறைவன்னு பேர். அந்த ஆற்றலை அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா செம்மையான்றது என்னன்னா,
ஒருங்கிணைத்து செறிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அந்த அமைப்பின் மூலமாக, கோபுர அமைப்பின் மூலமாகவும், அங்க மேல இருக்கிற கலசங்கள் மற்றும் உள்ளே இருக்கிற நிர்மாணித்திருக்கிற அந்த கோவில் சிலைகள், அந்த கோயில் சிலைகள் அப்படியே ஏதோ யாரோ சிலை செய்து அப்படியே எடுத்தாந்து வச்சுறதில்ல. அதுக்கு நெறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதன்படி அத பக்குவப்படுத்தி, அதற்கு மந்திரங்கள் ஓதி, 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 ஓதி பல வேத விற்பன்னர்கள் மூலியமாக தொடர்ந்து அதற்கு உருவேத்தி, அதுக்கு இதுக்கு சக்தியை கூட்டி, அதன் பிறகு அமைத்த அந்த கோயில். அது இந்த மாரி பழங்கால முறைப்படி இந்த மாரி முறைப்படி அமைத்த கோயில பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். எல்லா கோயிலும் நம்ம பேசல. அப்ப அந்த மாரி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்டின்னா, அப்போ அந்த கோயில் இல்லன்னாலும், அரண்மனை இல்லன்னாலும், அப்ப அந்த ஊரில் நாம எப்படி வாழ்வது அப்டின்னா, அந்த என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவு என்பது சாதாரணமா இதுக்கு நாம இப்ப நெனச்சா எத பத்தி தான் சாப்பிடுறோம். அது ஒரு அறிவு. நம்ம அறிவு பத்தி நமக்கு தூண்டுது. இப்ப சாப்பிடணும்னு ஒரு நெனைக்கிறோம்ல அது அறிவு. அந்த அறிவை குறிப்பிடவில்லை. மெய்யறிவு. மெய்யறிவுன்னா, பசித்தது அப்படின்றதுக்காக எதையும் சாப்பிடுறதில்ல. எத சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், இது சாப்பிடலாமா? ஏற்கனவே நம்ம சாப்பிட்டோம். இதுல பிரச்சனை வந்தது. இத சாப்பிடக்கூடாது. அல்லது வேற வழி இல்லன்னா, எப்படி அளவு முறையோட இந்த மாரி மெய்யறிவோட இருக்கிற, வாழ்கிற வாழ்க்கை. அந்த மாரி வாழ்கிறவர்கள் ஊரில நிறைந்து இருந்தார்களேயானால், அந்த ஊரு அழகாகும் அப்படின்றது. அதே மாரி நீரில்லா நெற்றிப்பாழ். நீர் என்பது திருநீற்றை குறிக்கும். ஒரு ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நெற்றியில நினைவை வைத்துக் கொள்ளுகின்ற நினைவு. நினைவை வைத்துக் கொள்ளுகின்ற அயராத விழிப்புணர்வுக்கு பேரு நீர். விழிப்புணர்வுன்னா என்ன? சாதாரணமா நம்ம வழிபாடு செய்யும்போது குளிச்சுட்டு வந்த உடனே திருநீர் விடுறோம். திருநீர் விட்டுட்டு வழிபாடு செய்துட்டு போயிட்டு நம்ம வழக்கமா உணவு சாப்பிடுறோம். மற்றபடி வழக்கமான தொழில்ல ஈடுபடுறோம். போறோம், வர்றோம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கிறோம். மறுபடியும் மறுநாள் காலையில தான் அந்த நெற்றிக்கு கை போவும், நினைவே போகுங்க. அப்படி இல்லாமல் நினைவு நினைவு நீங்க அங்க இல்லன்னா, என்ன நினைவு? எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தைப் பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. சாப்பிடுறோம். சாப்பிடும்போது அந்த நெத்தியில கவனம் வைத்துக்கொண்டு நீங்க சாப்பிடும்போது, உங்களால அதிகமா சாப்பிட முடியாது. சுவையா இருக்குதுன்றதுக்காக அதிகமா சாப்பிட முடியாது. சுவை இல்லன்றதுனால அதை வெறுக்கவும் முடியாது. அளவா சாப்பிடுவீங்க. இந்த வேலைக்கு எனக்கு கிடைத்தது இது. இதை இறைவன் வரமாக கருதி எடுத்துக்கொள்கிறேன். இன்று எனக்கு இது கிடைத்திருக்கிறது. இதற்கு நன்றி. அப்படின்னு அந்த உணர்வோட சாப்பிடும்போது, அது எப்போ கிடைக்கும்னா, அந்த நெத்தியில் நீங்க நினைவா வைத்துக்கொண்டு சாப்பிடும்போது தான், அந்த உணவ உணவின் மீது குறை காணாமல், குறை சொல்லாமல், அதை வீணாக்காமல், அது பின்னால இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லி, ஒரு பிடி உணவில் இருக்கின்ற எல்லோருடைய கூட்டு உழைப்பையும் கவனத்தில் வைத்து சாப்பிடக்கூடிய அந்த நினைவு. இப்ப இந்த சாப்பிடும்போது மட்டும் தான் இருக்கணுமான்னு அப்படி இல்ல. எந்த வேலை செய்தாலும், எந்த தொழிலை செய்தாலும், இந்த நினைவோடவே, நெற்றியில் நினைவோடவே அதுக்காக தான் என்ன பண்ணாங்க பெற்றோர்கள்? நிறைநிலையை அறிவு எய்த, துணை செய்யும் முன் நரம்புகளைத் தூண்டிட, தவச்சுடர் காக்க, பெரியோர்கள் பேரொழுக்கமாய் நெற்றியிலே நீர் அணிந்தார், அல்லது திருமண் அணிந்தார், அல்லது நாமம் இட்டார், அல்லது சந்தனம், அல்லது யார் யார் என்னென்ன விடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு வச்சிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னங்க? நாம நினைவு அங்கே வைத்துக்கொண்டே அடுத்து இதுக்கப்புறம் நாம இந்த இந்த நாளை இப்ப துவக்குறோம் காலையில. இதுக்கப்புறம் நான் போயிட்டு
இரவு திரும்பும் வரை நான் எந்தெந்த வேலை செய்தாலும், எந்த சூழல்ல இருந்தாலும் என்னுடைய கவனம் இங்க தான் இருக்கும். அந்த கவனம் அங்க இருக்கும்போது எந்த வேலையும் நமக்கு தவறா போகாது. விரைவா நடக்கும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அந்த நினைவில்லா நெத்திப்பாழ். நினைவில்லான்னா, கான்ஸ்டன்ட்டா எந்த வேலை செய்தாலும் எதுக்காக? அங்க நினைவு இருக்கும்போது நம்மால தவறா நினைக்க முடியாது. யார் மீதும் நாம விருப்பப்பட்டா கூட கோவப்பட முடியாது. நமக்கு இப்ப கெடுதலே செய்தாலும், என்ன நிகழ்ந்தாலும் அந்த இடத்துல நமக்கு உடனே அந்த எதிர்வினை புரியக்கூடிய, அந்த கோபம் அடையக்கூடிய அல்லது அவர் மீது நாம வஞ்சனை தீர்க்க அந்த மாரி எண்ணங்கள்லாம் வராது. எல்லாமே 6 குணங்களும் அங்க 6 குணங்களும் காணாம போயிடும். என்ன 6 குணங்கள்? பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், புலன்மிகை நாட்டம். புலன்மிகை நாட்டம்னா என்ன? சாப்பிடுறோம்னா அளவா சாப்பிடாம, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. ஏதோ ஒரு காட்சி ஏதோ சினிமா பார்க்குறோன்னா, அந்த சினிமாவ அதிலேயே லயித்து ரொம்ப மணிக்கணக்கா அடுத்தடுத்து இந்த சில பேர் இந்த அ கைபேசியில ரொம்ப நேரம் நீண்ட நேரம் அ மத்த அதாவது நம்ம வாழ்க்கைக்கு உதவாத, ஒற்றிலும் எந்த வகையிலும் மேன்மைக்கு உதவாத செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாரி பழக்கவழக்கங்கள். அது மாரி 5 புலன்கள் மூலம் நம்ம இந்த உலகத்த எப்படி அனுபவிக்கிறோங்க? அந்த 5 புலன்கள் மூலம் தான். அந்த 5 புலன்களின் மூலம் நாம இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளும்போது அளவு முறை மீறி செல்லக்கூடிய, அதிலிருந்து நம்மால காத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த நினைவுக்கு உண்டு. அந்த நினைவு இருக்கும் பொழுது, நம்ம இதிலிருந்தெல்லாம் நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். அதுபோல நிறைய சொலவடைகள் நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டுக்கிறோம். அவற்றை பொருள் உணர்ந்து அந்த வழியில நாம அந்த மாரி இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கிறோமான்னு யோசனை பண்ணிட்டு, இனிமேலாச்சும் அத நம்ம பண்ணணும். இப்போ நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, இந்த உருத்திராட்ச கொட்ட கட்டின்ட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உங்க ஞாபகம் இருக்கிற வரைக்கும், அந்த இடத்துல உங்க ஞாபகம் இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதை குறிப்பது தான் அந்த இடத்துல டச் ஆயிருக்கணுன்றதுக்காக. இப்போ சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு எத குறிக்குது அப்டின்னா, நாம ஏதோ இதெல்லாம் வந்து இது அதுல இருக்கிற இது உட்பொருளை உணராம அத நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அத விட்டுட்டு இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம உயிர் ஆற்றல் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய மனமானது 5 புலன்களின் மூலம் உலகத்தை தொடர்பு கொள்ளுகிறது. அப்படி தொடர்பு கொள்ளும்போது, நம்முடைய மனம், நம்முடைய உயிராற்றலானது இந்த கண்டத்துக்கு கீழவே இருக்கும் பொழுது, அது நச்சாக இருக்கும். அதுதான் பாம்பு. அந்த பாம்புடைய உருவம் ஏன் கழுத்துல கட்டிருக்கிறாரு அப்படின்னா, அந்த அந்த அது 2 பலன் அளிக்கும் அது. 2 வேலை செய்யும். எங்க? கழுத்துக்கு கீழ அந்த நம்முடைய மனமானது என்ன மனம்ன்றது? உயிர் உடல் பூரா ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? உயிரிலிருந்து வரக்கூடிய அலை போன்றது தான் மனம். அந்த மனம்ன்றது என்னன்னா, புலன்கள் மூலமா தொடர்பு கொள்ளும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்த தான் மனம் என்ற பொதுவான பெயர்ல, குறிப்பா அந்த மனமானது வாய் வழியா செலவுப்படும்போது அத சுவை என்றோம். கண் மூலமா அனுபவிக்கும்போது அத ஒளி பார்வை என்றோம். காது மூலமா கேட்கும்போது அத இசை அல்லது செய்தி ஏதோ ஒண்ணு சொல்றோம். அந்த மாரி ஒவ்வொரு புலன்கள் மூலயும் அந்த புலன்களுக்கு அனுபவத்துக்கு வேற பேர் வச்சிருக்கிறோம். அடிப்படையில என்னன்னா மனம் தான். அந்த மனமானது எப்படி நமக்கு பலன் அளிக்கும் அப்டின்னா, அளவு முறையோட இருக்கும் பொழுது ஆனந்தம் அளிக்கும். அளவு முறை மீறும் பொழுது அல்லலை அளிக்கும். அப்போ திருநீலகண்டம் அப்டின்றது என்னன்னா, விஷத்த குடிச்சிட்டாரு, விஷம் அங்க தங்கிருச்சு அதெல்லாம் ஒரு கதைகள். இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்றதெல்லாம் வந்து, நாம இந்த ஒழுக்கங்களை, இந்த நெறிகளை பின்பற்றுவதற்காக நமக்கு புனையப்பட்ட கதைகள். ஏன்னா, இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பேசுற இந்த கருத்துக்கள்லாம் வந்து, ஒரு வயசுக்கு வர குழந்தை வரைக்கும் ஒரு 10, 15 வயசு வரைக்கும் இந்த மாரி கருத்துக்கள்லாம் சொன்னா புரியாது இல்லைங்களா? அதுக்காக அப்படி ஒண்ணு காட்டி அப்படியே பயமுறுத்தி வைக்கிறது. அதன் பிறகும்
அந்த பருவம் எய்திய பிறகு இந்த விளக்கங்கள், விஞ்ஞான விளக்கங்கள்லாம் கிடைத்த பிறகு, நாம இதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லுவது இப்போது இனிமேல் இந்த கணினி யுகத்தில பொருந்தாது. ஆகவே இந்த புரிதலோட நம்ம உணர்வை, நம்ம எண்ணம், சொல், செயல்களை கண்டத்தின் மேலே, அதாவது கழுத்துக்கு மேல நீங்க நினைவுல வச்சுட்டு இருக்கும்போது, அது உங்களுக்கு இந்த கண்டத்தை தாண்டி, கழுத்தை தாண்டி, உச்சியை தாண்டி, அடுத்து உங்க இறைநிலையை அடைவதற்கான வழிக்கு அது உதவியா இருக்கும். இறைநிலைன்றது வேற ஒண்ணும் இல்ல. ஆழ்ந்த அமைதி, ஆனந்தம். ஆனந்தம்னா, மறுபடியும் நம்ம ஏதோ பெருசா ஏதோ கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஆன்மாவின் அந்தம். ஆன்மா என்னன்னா, நம்ம உடல்ல உள்ள இருக்கு. எது இல்லன்னா நாம பரப்ப முடியாதோ, எதை அறிந்து கொண்டால் வேற எதையும் தெரிந்து கொள்ள வேண்டாமோ, எது இல்லாமல் இந்த உலகம் இயங்கவில்லை, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா நம்மகிட்ட உயிரா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிர் ஆற்றலை மனதின் மூலமாக நாம நெற்றி, கழுத்துல, பின் கழுத்துல பிடரி கண்ணு, நெற்றிக் கண்ணுல, உச்சியில அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப, பயிற்சிக்கு ஏற்ப, முறைக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப, அந்த பழக்கவழக்கங்களுக்கு ஏற்ப நினைவை வைத்து செயல்படும் பொழுது, அது நமக்கு சொல்லொணா இன்பத்தை கொடுக்கும். அதை இப்படிதான் சொல்லி விளக்க முடியாது. ஒருவர் ஒருவர் தன்னுடைய இணையருடன் கலந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாதோ, அது போன்றது. அதுக்காக தான் அத குறிப்பா வச்சாங்க. அத குறிப்பா வச்சதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு கண நேரத்துல நீங்க எவ்வளோ இன்பமா இருக்கிறீங்களோ, ஆணும், பெண்ணும், இந்த மாரி 2 பேர் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை தனித்தனியாகவே நிலைத்து பெறலாம் அப்படின்றது தான் பேரின்பம். நிலைத்துன்னா என்ன? அந்த இன்பத்த விட்டு நம்ம பிரியவே முடியாது. அதான் நித்திய ஆனந்தம். அதுக்காக நம்ம உலகத்த துறந்துடணுமான்னா கிடையாது. எல்லா உலக கடமைகளை ஆற்றிக்கொண்டே அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். அதுதான் இப்போ மேலோங்கி வருகிறது இப்போ இந்த கணினி யுகத்துல. அது வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப இந்த மாரி கருத்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசணும்னா, இவ்வளவு எளிமையா கிடைக்காதுங்க. இப்ப இந்த மாரி கருத்துக்கள்லாம் அந்த நாள்ல பழங்காலத்துலலாம் சொல்ல வர்றது என்ன? ஆ வீட்டு வேலைய விட்டுட்டு, வீட்ல எல்லாத்தையும் தொறந்துட்டு, ஒரு குருவே அடைக்கலம் அப்டின்ட்டு போயிட்டு, அவருக்கு எல்லா வேலையும் எடுபிடி வேலைலாம் செய்து 10, 12 வருஷம் அவருக்கு சேவை செய்த பிறகு தான் இந்த மாரி தத்துவ கரு 1, 2 தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெறப்பட்ட கருத்துக்களை இப்ப பாருங்க நாம யார் யாரோ எங்கெங்கோ ஒவ்வொரு ஆளாக்கு ஒரு மூலையில இருக்கிறோம். இருந்தாலும் இந்த கருத்துக்கள் ஒரே நேரத்துல இவ்ளோ பேருக்கு சென்று அடையுது பாருங்க. இந்த மாரி கருத்துக்கள் சென்று அடைவதில் மட்டும் இல்லாமல், அதே மக்களுக்கு தினசரி வாழ்க்கையில பயனுள்ளதா அமையணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அப்போ அந்த அந்த நம்முடைய எண்ணத்தை இயன்ற அளவு அண்டத்தில் கடவுள் பேசப்படுபவனே பிண்டத்தில் உயிரெனப் பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவிலே நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காணலாம். பிண்டம்னா உடம்பு, அண்டம்னா உடம்புக்கு அப்பால இருக்கக்கூடிய வெளி. அப்ப வெளியில ஆற்றலா இருக்கிறது தான் நம்ம உள்ள உயிர்ன்னு சொல்றோம். அப்ப நம்ம நினைவை நம்ம உடல்ல கழுத்துக்கு கீழ இல்லாம கழுத்துக்கு மேல, உச்சியில், நெற்றியில், நெற்றியில், உச்சியில் நினைவாய் இருப்போம். உற்றுற்றுப் பார்த்திடுவோம் தன்னையும் உலகையும். கண்டபடி நடப்போம் கருத்து விழிப்புடன். வென்றிடுவோம் புலனைந்தையும். இதுதாங்க நம்முடைய நோக்கம். வாழ்வின் நோக்கமே என்ன? நிலைத்த இன்பம். நிலைத்த இன்பத்தில் என்னுடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டே, என்னுடைய உடலை நான் பராமரித்துக் கொண்டே, என்னுடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டே, அளவு முறையோட வாழ்க்கையை அனுபவித்து, எனக்கும் எவர்க்கும் எப்போதும் நன்மையே விளைவிப்பேன் என்ற நாட்டமோடு, இயன்றால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருத்தல். இயன்றால் இல்ல, எப்போதுமே தீங்கு செய்யாமல் இருத்தல். அதான் தகாதன தவிர்த்தல். தக்கன ஆற்றுதல்னா, இயன்றவரை பிறர் துன்பத்தை போக்குவதற்கு உதவி புரிதல். அதுதான் தவம், அறம். இந்த நம்முடைய வினைப்பயனை வெல்வதற்கு இதுதான் 2டே வழி. என்ன? தவம், அறம். தவம்ன்னா தன்வயமாக இருத்தல். தன்வயமாம்ன்னா இப்ப பேசுறோம். இந்த பேசுறது இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் இருத்தல். அறம்ன்னா எப்போதும், இப்போதும், எப்போதும் உடலுக்கும், மனதுக்கும், தற்காலத்திலும், பிற்காலத்திலும் எனக்கும் மத்தவங்களுக்கும்.
இந்த அறம் முழுக்க இந்த 6 வார்த்தையில அடங்கிருச்சு. நன்மையே விளைவிப்பேன். எப்படி இந்த அந்த உணர்வோட நம்ம வாழும்போது, உங்களுக்கு அந்த நீர் என்ற அந்த நினைவை நெத்தியில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் பெருகி, அந்த அழகுன்னும்போது என்ன? உங்கள பார்த்த உடனே உங்கள பார்த்த உடனே மத்தவங்களுக்கு முகத்துல புன்சிரிப்பு வருதா? அல்லது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருதா? அப்போ உங்களுடைய அதுதான் உங்க நெற்றியின் அழகுன்றது அதுதான். பட்டைய அடிச்சுட்டு, நாம உள்ள ஏதாச்சும் நெனச்சுக்கிட்டு வேற எதுவும் அதுக்கு மாறா நடந்துகிட்டு இருந்தோம்னா, நம்மள பார்க்குறவங்களுக்கு கிட்ட அந்த உற்சாகம் வராது. நீங்க பட்டையே அடிக்கலனாலும் கூட, இந்த உணர்வை நீங்க இந்த உணர்வோட வாழும்போது, உங்கள பார்த்த மாத்திரத்துல மத்தவங்களுக்கு அந்த ஒரு இது கிடைச்சிரும். ஒரு உற்சாகம். "ஐயா பார்த்துட்டு வந்தேன்." அப்படின்னு அது அது அவங்கள பார்த்ததே பெரிய இதுவா நினைப்பாங்க. அவர பார்த்துட்டு வந்தேன். ஆனா அதே மாறாக சில பேர பார்த்துட்டு வந்தவங்கள என்ன சொல்லுவாங்க, "இவரு முகத்துல முழிச்சு எனக்கு இன்னைக்கு வேலையே ஆவலன்னுவாங்க." அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை கிடையாது. நாம எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து. அப்போ அந்த நம்மள பார்த்த மாத்திரத்துல ஒருத்தருக்கு மகிழ்ச்சி வருதுன்னா, அப்ப நாம ஒழுங்கா நம்முடைய எண்ணம், சொல், செயலால ஒழுங்கா இருக்கிறோம்னு அர்த்தம். அதுவே நமக்கு 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 நாமே டெஸ்ட் பண்ணிடணும். புடம் போட்டு பார்த்து யாரும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் தர தேவையில்ல. அதே மாரி மத்தவங்கள நாம பார்க்குறோம் அப்படின்னா, அத பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அதை அவருடைய அந்த நெகட்டிவ் அலை ஏதாச்சும் இருந்தாலும் கூட அவங்க அது வந்து நம்மள பாதிக்காத அளவுக்கு இந்த நெற்றியில் வைக்கிற அந்த நீரு, அந்த நாமம், பொட்டு எதுவோ யார் யாருக்கு எந்தெந்த பழக்கமோ அது. அப்படி எதுவுமே வைக்காத இருந்தாலும், நாம அந்த நினைவோட இருக்கும் பொழுது, அந்த தாக்கங்கள் நமக்கு ஒன்றும் செய்யாது. இதுதாங்க. இதுபோல நாம வாழ்க்கையில கேள்விப்படுகிற சொற்களுக்கு பொருள் உணர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்வில் பயணிப்போம். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்தவர்கள் ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் பரிமாறட்டும். மீண்டும் நாம தொடருவோம். வாழ்க வளமுடன். ஐயா வேற ஏதாச்சும் சொல்லணுங்களா? வேற ஏதாச்சும் வந்தா சொல்லுங்க.